ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லா விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு தடவை டீ குடித்தாலும் ஒழுங்காக குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டீ நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த டீ தூள் நல்லா இருக்கணும். அந்த டீ தூளை எப்படி டேஸ்ட்டாக மாற்றுறது அப்படின்றது இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது மாதிரி ஹோட்டல் பேக்கு 3 ரோசஸ் அப்படி இல்லை சக்கரை அது மாதிரி எதுனா ஒரு 1/2 kg வாங்கிக்கோங்க. அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இது மாதிரி சுக்கு 100 கிராம் வாங்கிக்கோங்க. இந்த சுக்கை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக பிளேடு உடஞ்சிரும். அதனால் வந்து நம்ம இடிப்போம்ல, இந்த மாதிரி இந்த இடிக்கல்ல வச்சு லைட்டாக இடிச்சுக்கோங்க. லைட்டாக இடித்து எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிங்கன்னா சீக்கிரமாக அது ஃபைன் பவுடர் ஆகிடும், இல்லைன்னா சிக்கிக்கும் போய் அந்த பிளேடோட. அரைச்சதுக்கப்புறம் அது இந்த மாதிரி பவுடராக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ஏவிடி பிராண்ட் டீ தூளே நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா 2 ஸ்பூன் போடுற இடத்துல 1 ஸ்பூன் போட்டோம் அப்படின்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால இந்த பிராண்ட் டீ தூளையும் கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஏலக்காய் வந்து நல்லா நைஸாக அரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆக மொத்தம் நம்ம என்னென்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னாக்கா, சுக்கு, ஏலக்காய், இந்த ஏவிடி பிராண்ட் டீ தூள், இது 3த்தையும் நம்ம இந்த சக்கராவில் நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா டீ வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக வாங்குகிற டீ தூளில் இந்த 3 பொருளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா டீ எப்போ நம்ம போட்டாலுமே நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்கும். இதில் சேர்த்துருக்க சுக்கோட அந்த காரம் உங்களுக்கு பத்தலை, இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுனாக்கா நீங்கள் டீ போடும்போது கொஞ்சம் இஞ்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க தனியாக. அது இன்னுமே நல்லா சூப்பராக இருக்கும். இஞ்சி, ஏலக்காய், சுக்கு இது எல்லாமே நம்ம உடம்புக்கு நல்லது தான். அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா அது எப்படியும் 1 மாதம் இல்லை அதே வாசத்தோடு சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.